Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. அதாவது சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நவீன தமிழகத்திற்கு அடித்தளமிட்டவர் காமராஜர். 1954 ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டன்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதிலிருந்து 9.5 ஆண்டு காலம் அக்டோபர் 2, 1964 வரைக்கும் தமிழ்நாட்டின் பொற்காலம். காங்கிரஸ் கட்சியை 60 அடி ஆழம் குழி தோண்டி புதைப்பேன் அப்படின்னு பேசினார், பிரச்சாரம் மேற்கொண்டார் பெரியார். 54 ஒரு முதலமைச்சராக வந்ததும் உடனே இவரை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டார். அவரை போல காமராஜரை யாருமே ஆதரித்தது முடியாது. காமராஜர்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த மதிய உணவு திட்டம் தான். நிதி இல்லைங்கிறாங்க, அதையும் தாண்டி எப்படி அந்த திட்டத்தை ரொம்ப வெற்றிகரமா செயல்படுத்தினாரு? ஏற்கனவே சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அந்த திட்டம் இருந்தது. நீதி கட்சி காலத்தில் இருந்தது. அது ஒரு சிறிய அளவில் இருந்தது. அதை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முழுவதும் இதை செய்யணும்னு போது அரசு அதிகாரிகளோட விவாதம் நடத்துகிறார். இப்போ சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சியில் நிகழ்வதாக தந்தை பெரியார் பாராட்டினார் என்றால் அதுக்கு என்ன காரணம்? சேர சோழ பாண்டியர்கள்லாம் குளத்தை வெட்டினார்கள், கோயிலை கட்டினார்கள், கல்வியை கொடுக்கல. எம்ஜிஆருக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் ஆதரவளிப்பதை காமராஜர் வருத்தப்பட்டாரா? அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா மக்கள் இப்படி இரையாகி விடுகிறார்களே அப்படின்ற வேதனைப்பட்டார். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸோடு யார் கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை. ஆனால் அந்த 20% வாக்கு வங்கி இப்போ இல்லை. அதை பலப்படுத்தணுன்ற முயற்சியில் தலைவர் செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சி அமைப்போம், காங்கிரஸை வலிமைப்படுத்துவோம் என்று சொன்னார். அதில் தவறு கிடையாது. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மிக முக்கியமான தலைவர் திருமிகு கோபால் நாராயணன் சார். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவராக வந்தாலும் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற ஒற்றை அஜெண்டா வச்சு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த தலைமுறைக்கு காமராஜர் ஆட்சினா என்னங்கிற ஒரு தெளிவை ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் நீங்கள் தான் சொல்லணும். குறிப்பாக காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு எப்படி வந்தார், அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? இல்லை, அவர் 1954 ராஜாஜி அந்த குலக்கல்வி திட்ட பிரச்சனை வந்ததுமே எதிர்ப்பு, சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு வந்தது. வந்த உடனே அவரை முதலமைச்சர் பதவியிலேருந்து மாற்றணும்னு பண்டித நேரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் யார் முதலமைச்சர்னு சொன்னப்போ காமராஜரை நேரு பரிந்துரை செய்தார். சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர் தான் முதலமைச்சராக வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அப்போ தந்தை பெரியார் போன்றவர்கள் குத்தூசி குருசாமி அனுப்பி, சேலம் வரதராஜ நாயுடுலாம் அனுப்பி, நீங்கள் தைரியமாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள்லாம் உங்களை ஆதரிக்கிறோம் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர் முதலமைச்சராக 1954 ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டன்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதிலிருந்து 9.5 ஆண்டு காலம் அக்டோபர் 2, 1964 வரைக்கும் அவர் ஆட்சி செய்தார். அந்த 9.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம். அதாவது சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நவீன தமிழகத்திற்கு அடித்தளமிட்டவர் காமராஜர். அவர் கல்வித்துறையில் புரட்சி, தொழில்துறையில் நீர்ப்பாசன திட்டங்கள், இப்படி பலவற்றில அனைத்து துறைகளிலும் புரட்சி செய்தவர். அந்த 9.5 ஆண்டு காலமும் தந்தை பெரியார் அவரை ஆதரித்தார். அவர் பதவி ஏற்ற உடனே அந்த செய்தி சேலத்து பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு துண்டு காகிதத்தில் காமராஜர் முதலமைச்சராக தேர்வு பெற்றிருக்கிறான்னு சொன்னதும் உடனடியாக முதல் முறையாக சென்னை மாகாணத்திற்கு ஒரு தமிழன் முதலமைச்சராக வந்திருக்கிறார், அதனால் நான் அவரை தொடர்ந்து ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஆதரிக்க தொடங்கியவர் பதவி விலகிற வரை தொடர்ந்து ஆதரித்து தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் அவர் ஆற்றிய உரைகள் நான் பெரியாரும் பெருந்தலைவரும் என்ற நூலின் மூலமாக அனைத்து உரைகளையும் பதிவு செய்திருக்கிறேன். அவரை போல காமராஜரை யாருமே ஆதரிச்சிருக்க முடியாது. 1952 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை 60 அடி ஆழம் குழி தோண்டி புதைப்பேன் அப்படின்னு பேசினார், பிரச்சாரம் மேற்கொண்டார் பெரியார். 54 ஒரு முதலமைச்சராக வந்ததும் உடனே இவரை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா காமராஜர் என்கிற ஒரு பச்சை தமிழர் மூலமாக தமிழ் சமுதாய மக்களை வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்று தந்தை பெரியார் நம்பினார். அதற்காக இவருக்கு ஆதரவு கொடுக்கணும். இவரை அப்போ திமுக
தந்தை பெரியாரும் கடும் எதிர்ப்பு நிலையில் இருந்த காலம். அதனால் திமுக எதிர்ப்பை வந்து எதிர்கொள்ள காமராஜரை ஆதரிக்கணும்னு தந்தை பெரியார் முடிவு செய்தார். அந்த 9.5 ஆண்டு காலமும் கடுமையாக ஆதரித்தார். அதாவது காமராஜர் ஆட்சியின் சாதனைகள் என்று திராவிடர் கழகமே நூலை வெளியிட்டது ஒன்று. ரெண்டாவது, திராவிடர் கழகத்தில் இருப்பவர்கள் யாராவது போய் காங்கிரஸில் சேர்ந்து காமராஜரின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாக காங்கிரஸில் போய் சேரலாம் என்று சொன்னபோது நாத்திகம் ராமசாமி, MKT சுப்பிரமணியம் போன்றவர்கள் காங்கிரஸிலே போய் சேர்ந்தாங்க. அந்த அளவுக்கு தந்தை பெரியார் காமராஜரை ஆதரித்தார். ஒரு நேரத்தில் ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ₹1 கொடுத்து பேர் வைக்க சொல்கிறாங்க. உடனே தந்தை பெரியார் இன்னும் ₹1 கொடுங்க, நல்ல பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே இன்னும் ஒரு ₹1 கொடுத்ததும் காமராஜ் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் தந்தை பெரியார். ஓகே, அந்த அளவுக்கு காமராஜரை பெரியார் வந்து ஆதரிச்சிருக்காரு. இந்த குடியாத்தம் இடைத்தேர்தலில் எப்படி காமராஜர் ஜெயிக்கிறார், அந்த சம்பவத்தை எங்களுக்கு? குடியாத்தம் வந்து அவர் வந்து முதலமைச்சராக அந்த 1950 அவர் மக்களவை உறுப்பினராக இருக்கார். சாத்தூர் மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். அதனால் சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அங்கே ஒரு காங்கிரஸ் கட்சியினர் வந்து பதவி விலக செய்து குடியாத்தத்தில் அங்கே போய் போட்டியிடுவதுன்னு முடிவு செய்தார். அப்போது கோதண்டராமன் என்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எதிர்த்து போட்டியிட்டார். மற்றபடி எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரித்தன. பெரியார் ஆதரித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் கூட தேர்தல் அரசியல் ஈடுபடாத நேரம் 57 தான் முதல் தேர்தலில் அவங்க களத்துக்கு வராங்க. அப்போ அவங்க தேர்தலில் ஈடுபடலை. அந்த சமயத்தில் குணாலா குலக்கொழுந்தே அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் கட்டுரை எழுதி அவரை ஆதரித்தார். ஆக அந்த நேரத்தில் அனைவருடைய வாக்குகளையும் ஆதரவையும் பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் குடியாத்தத்தில் காமராஜர் வெற்றி பெற்றார். ஓகே சார், காமராஜர்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த மதிய உணவு திட்டம் தான். அப்போது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி, அதை வந்து நிச்சயமாக செயல்படுத்தணும்னு காமராஜர் சொல்கிறாரு. ஆனால் அரசு அதிகாரிகள் வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நிதி இல்லைங்கிறாங்க. அதையும் தாண்டி எப்படி அந்த திட்டத்தை ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்தினாருங்க சார்? இல்லை, ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது. ஒரு பள்ளியில் அந்த காலையில் அந்த ப்ரேயர் நடக்கும்ல, அந்த சமயத்தில் ஒரு மாணவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த செய்தி வருது. அதுக்கப்புறம் விசாரிக்கிறார். என்னன்னு கேட்டால் வீட்டில் சாப்பிடாமல் வராப்புல அப்படின்ட்டு ஒரு செய்தி. அதுக்கு பிறகு நேது சுந்தரவடிவேலு அப்போது கல்வித்துறை இயக்குனராக இருக்கார். அவரோட அவர் வந்து ஒரு மெமோரியல் ஹாலில் ஒரு கூட்டத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது இதை பற்றி பேசுகிறார். இந்த மாதிரி மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதுக்கு என்ன வழி, நிறைய பேர் வரமாட்டாங்களே படிக்கிறதுக்கு, இலவச கல்வி கொடுத்தோம் நிறைய மாணவர்கள் வரவில்லையே என்ற ஒரு நிலை இருக்கிறதுன்னு சொல்லப்போ அதற்கு காரணம் வந்து படிக்க போனால் அவங்க உணவுக்கு வழி இல்லாமல் நிலை ஏற்படுகிறது, இது ஒரு பொருளாதார பிரச்சனை அப்படின்ற காலத்தினால என்ன பண்ணுறாருன்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நேது சுந்தரவடிவேல் சொல்லியிருக்கார். ஏற்கனவே சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அந்த திட்டம் இருந்தது, நீதி கட்சி காலத்தில் இருந்தது. அது ஒரு சிறிய அளவில் இருந்தது. அதை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முழுவதும் இதை செய்யணும்னு போது அரசு அதிகாரிகளோட விவாதம் நடத்துகிறார். விவாதம் நடத்தும் போது அவர்கள் வந்து இந்த மாதிரி உணவு போடுவது பிரச்சனை, அதில் வந்து தவறு நடக்கும், அது நடைமுறைப்படுத்துவது கடினம், அது நேரத்தில் நிதி நெருக்கடி இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, 1953-54 முதல் பட்ஜெட்டே 27 கோடி தான் பட்ஜெட். அதுக்கப்புறம் பதவி விலகிறப்போ 121 கோடி. ஒரு முறை சி. சுப்பிரமணியம் 100 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் அந்த பட்ஜெட்டினுடைய அளவு. அந்த அளவை குறைந்த நிதியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக, பண்டிதர் நேருவால் பாராட்டப்பெற்ற ஒரு மாநிலமாக கல்வித்துறையிலையும் தொழில்துறையிலையும் அனைத்து தொழிற்சாலைகள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து காமராஜர் கொண்டு வந்தார். அதற்கு காரணம் அவருக்கு உறுதுணையாக இருந்த சி. சுப்பிரமணியம், ஆர். வெங்கட்ராமன், ஓவி அழகேசன் போன்ற அமைச்சர்கள். அவர்கள் வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள். இன்னொன்று 1954 அவர் பதவி ஏற்கிறப்போ மிக சிறப்பான சில உத்திகளை கையாண்டார். அப்போ வந்து மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த சமயத்தில் உழைப்பாளர் பொதுநலக் கட்சின்னு SS ராமசாமி படையாச்சி ஒரு கட்சி வச்சுருந்தார். அதில் 19 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அவர்களோடு பேசி அவரை அமைச்சராக்கி அதன் மூலமாக அந்த கட்சியை காங்கிரஸில் இணைக்க வைத்து, அது வந்து ஒரு சமூக நீதி பார்வை கொண்ட ஒரு கட்சி, வன்னிய சமுதாயத்தினருடைய ஆதரவு பெற்ற கட்சி. அந்த கட்சி ஆதரவு பெற்றார். அதே போல் MA மாணிக்கவேலு நாயக்கர்
அவருடைய ஆதரவு பெற்று இவர்கள் எல்லாரும் சேர்ந்து 8 அமைச்சர்களை வைத்துக்கொண்டு ஒரு அருமையான ஒரு ஆட்சி. அதாவது இன்றைக்கி நாங்கள் காமராஜர் ஆட்சின்னு சொன்னால் அது வந்து காமராஜரே வந்து திரும்ப ஆட்சி நடத்த போகிறதில்ல, அது ஒரு ஆட்சி முறை. என்ன சார் இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஆட்சின்னு அவ்வளோ சிலாகித்து சொல்கிறீங்க? என்ன நடந்துச்சு சார் அந்த 9 ஆண்டு காலம்? அந்த 9 ஆண்டு காலத்தில் இந்த குறைவான நிதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சாலைகள் வந்தது, மின்சாரம் வந்தது, பள்ளிக்கூடம் வந்தது, அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம், சமுதாய நலத்திட்டங்கள் வந்தது. அப்புறம் விவசாய உற்பத்தியில் தன்னிறைவு, அப்புறம் வந்து பெரிய பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள், பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம், இப்படி பவானி அந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கி நெய்வேலி நிலக்கரி மின் திட்டம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், இப்படி நிறைய ஒரு ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களை செஞ்சாங்க. தனியார் துறைகள் அவர்களை ஊக்கப்படுத்தி டிவிஎஸ் போன்றவங்க, அப்புறம் சேஷாயி போன்றவங்க பலர் அந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் வந்து கிண்டியில் ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது சிறு தொழில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து அவர்களுக்கு வந்து சிறு குறு நடுத்தர தொழில்களை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, தொழிற்பேட்டைகள், ராணிப்பேட்டை, இங்கே திருச்சி, விருதுநகர், பல ஊர்களில் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நிறைய, அதாவது ஒரு கிராமத்துக்கு முதல் முறையாக வளர்ச்சியை கொண்டு போனவர் இவர் தான். இப்போ சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சியில் நிகழ்வதாக தந்தை பெரியார் பாராட்டினார் என்றால் அதற்கு என்ன காரணம்? சேர சோழ பாண்டியர்கள்லாம் குளத்தை வெட்டினார்கள், கோயிலை கட்டினார்கள், கல்வியை கொடுக்கல, அவர்களுக்கு மின்சாரம் கொடுக்கல, நீர்ப்பாசன திட்டம் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு கிராமத்திலே சேர்த்தவர். முதல்ல எங்கள் கிராமத்துக்கு மின்சாரம் வந்தபோது எங்கள் ஊர் கிராம மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதே போல் வந்து சாலைகள், எல்லா கிராமங்களையும் இணைக்கிற சாலைகள், அப்புறம் வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நிறைய வந்தது. இது வந்து கல்வியில் புரட்சி செய்தவர். அதனால தான் அவரை கல்வி வள்ளல் என்று தந்தை பெரியார் பாராட்டினார். அதுக்கப்புறம் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை தொடக்கி வைப்பதற்காக பண்டித நேரு அவர்களை பொள்ளாச்சியிலிருந்து அந்த டாப் ஸ்லீப்பை தாண்டி பரம்பிக்குளம் ஆழியார் என்பது கேரள மாநில எல்லையில் இருக்கிறது. அங்கே வந்து தமிழ்நாடு வரும், கேரளா வரும், தமிழ்நாடு வரும். அந்த இடத்துல அந்த தொடக்க விழாவை அவரை அழைத்து வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். நெய்வேலி நிலக்கரி மின் திட்டத்தை தொடக்கத்துக்கு கூட நேருவை அழைச்சிட்டு வந்தார். அன்றைக்கி பண்டித நேருவுக்கும் முதலமைச்சராக இருந்த காமராஜருக்கும் இருந்த நல்லுறவின் காரணமாக தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி நல்ல 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 ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட், பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்து தமிழ்நாடு வந்து அதாவது இன்றைக்கி இந்தியாவிலேயே அன்று தொடங்கிய வளர்ச்சி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் மாநிலங்களே நன்கு வளர்ச்சி அடைந்ததுன்னா வட மாநிலங்களை விட நாம் தென் மாநிலங்கள். அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வடக்கு வாழுகிறது, தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னாங்க. அது தவறான வாதம். ஆனால் தென்னாடு தான் வளர்ந்தது, வடநாடு வளரவில்லை. இன்றைக்கும் யூபி வளரல, பீகார் வளரல. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கி முன்னோடி மாநிலமாக இருக்கிறென்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் காமராஜர். குறிப்பாக நேருவோடு அந்த நெருங்கிய நட்பு, குறிப்பாக மற்ற யாரையும் நம்பாமல் காமராஜரை ஏன் அந்த அளவுக்கு ஏன் நேரு நம்பினார்? இல்லை அன்றைக்கி அவர் இந்த 9 ஆண்டு காலம் அந்த சமயத்தில் நிறைய காங்கிரஸுக்கு எதிரான சக்திகள் வலிமை பெறுகிற ஒரு சூழல் வந்தது. தமிழ்நாட்டில் கூட திமுக வலிமை பெறுகிற சூழல்லாம், கேரளாவில் கம்யூனிஸ்ட் எல்லாம் கேரளா அது மாதிரிலாம் வரும்போது அவர் என்ன நினைச்சார்னா, அந்த மூத்த தலைவர்கள்லாம் பதவி விலகி இளைஞர்களுக்கு வழி விடணும்னு சொன்னப்போ காமராஜரோட ஆலோசனை செய்து அந்த பிளான் காமராஜ் திட்டம் அதை வந்து நடைமுறைப்படுத்தினா அதற்கு முன்மாதிரியாக காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி டெல்லிக்கு போயினார். அப்போ தந்தை பெரியார் ஒரு தந்தி கொடுத்தார் பிரதமர் நேருவுக்கு, நீங்கள் காமராஜரை வந்து பதவி விலகுவதை ஏற்கக்கூடாது, அது 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 தற்கொலைக்கு சமம், தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது. காமராஜரே அவர்களே நீங்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகக்கூடாதுன்னு சொன்னார். பட் அவர் போன பிறகு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக நேரு அவர்கள் பரிந்துரையில் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த சமயத்தில் நேரு மறைவு அந்த சமயத்தில் ஏற்பட்டப்போ அவர் லால் பகதூர் சாஸ்திரி தனக்கு பின்னால் பிரதமராக வர வேண்டும் என்று நேரு விரும்பியதை காமராஜர் அறிந்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் லால் பகதூர் சாஸ்திரி வந்து அன்னைக்கு வந்து பிரதமராக தேர்வு செய்தார். துரதிருஷ்டவசமாக அந்த ஒப்பந்தத்தில் அவர் போனப்போ இறந்து விட்டார். இறந்த பிறகு அடுத்த பிரதமர் யார் என்று வருகிற போது
இந்திரா காந்தியை நேருவின் மகளை பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்று காமராஜர் விரும்பினார். ஆக நேரு தனக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வர வேண்டும் என்று விரும்பினாரே தவிர இந்திரா காந்தி வர வேண்டும் என்று விரும்பியதில்லை. அந்த கேள்வியை கேட்டாங்க. அப்படியெல்லாம் முடிவு செய்கிற அளவுக்கு நான் வந்து ஜனநாயக உணர்வே இல்லாதவன் அல்ல, அப்படி என்ற அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. அவரவர்கள் திறமையின் அடிப்படையில் தான் வரணும்னு சொன்னாரே தவிர இந்திரா காந்தியை அவர் தனக்கு பின்னால் வாரிசாக அவர் முன்னிலைப்படுத்தியதே கிடையாது. ஆனால் அந்த 16-17 வருஷமும் பிரதமர் அலுவலகத்தில் துணையாக உடனிருந்து செயல்பட்டவர் இந்திரா காந்தி. நல்ல அனுபவம் எல்லாமே இருந்தது. உலக நாடுகள்லாம் இட்டு போனார். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் பிரதமராக வந்தாங்க. மறுபடியும் 67 மறுபடியும் பிரதமராக வந்தார்கள். 1969 அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் சஞ்சீவ் ரெட்டி வி கிரி பிரச்சனை வந்தபோது கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 2 பேரும் அதில் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுக்கப்புறம் 1975 நெருக்கடி நிலை எல்லாம் வந்தது. ஆனால் 1972 அப்போ வந்து இரு காங்கிரஸ் இணைந்து புதுச்சேரியிலையும் கோயம்புத்தூர்லேயும் போட்டிட்டாங்க. இரு காங்கிரஸும் கூட்டணி வைத்து, அதாவது ஸ்தாபன காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி வைத்து 2 தேர்தலே போட்டிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று ஒரு வலிமையான ஒரு இதை நம்ம பண்ணோம். ஆனால் திண்டுக்கல் தேர்தலில் கூட அதை பரிசோதித்தோம். அந்த தேர்தலில் வந்து கணிசமான வாக்குகளை நாங்கள் வாங்கினோம். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தப்போ அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டு அடுத்து 2வது வாக்கு வாங்கினது ஸ்தாபன காங்கிரஸ் NSV சித்தன், அதில் மாயத்தேவர் அதிமுக, அதுக்கப்புறம் திமுகவில் முத்துராமலிங்கம் என்றவர் 3வது, இந்திரா காங்கிரஸ் கரூர் சீமைச்சாமி 4வது. அவர் 10,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் இருந்தார். அதுக்கு பிறகு தான் இரு காங்கிரஸ் இணைப்பு, அந்த புதுச்சேரி இதெல்லாம் நடந்தது. அப்போது காமராஜர் வந்து திமுக அதிமுக வளர்ச்சியை பற்றி அவருக்கு என்ன கருதுனார்னா, திமுக ஒரு அரசியல் இயக்கம், ஆனால் அதிமுகவுக்கு மக்கள் இப்படி இரையாகி விட்டார்களே என்று ரொம்ப அவர் வேதனைப்பட்டார். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை வந்து ஸ்தாபன காங்கிரஸ் மூலமாக காமராஜர் கையில் இருந்த அந்த வாக்கு வங்கியை ஒரு நொடி பொழுதில் எம்ஜிஆர் வந்து அதிமுக தொடங்கி தட்டி பறித்து கொண்டார். அது மக்கள்லாம் வந்து எம்ஜிஆர் பின்னால் போவதை பற்றி வேதனைப்பட்டார். அது குறித்து ஒரு தடவை அவர் செய்யார் பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக அன்றைக்கி மாலை பேசுவதாக இருந்தார். அன்றைக்கி காலையில் ஜெயகாந்தனை அவர் சந்திக்கிறப்போ இன்றைக்கி மாலை பொதுக்கூட்டம், இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளும் இப்படி இருக்குது, எம்ஜிஆருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது, என்ன எத்தகைய விமர்சனத்தை முன்வைப்பதுன்னு கேட்டப்போ அப்போ ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னார், 2யும் கடுமையாக நீங்கள் விமர்சிக்கணும், 2மே தமிழ்நாட்டுக்கு தீயவை, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்கிற அடிப்படையில் உங்கள் கருத்து அமையணுன்ற அந்த வாசகத்தை அன்றைக்கி அவர் தான் சொன்னார். ஜெயகாந்தன் தான் சொன்னார். அந்த வார்த்தையை செய்யார் கூட்டத்தில் 2ம் ஒரே கூட்டையில் உரிய மட்டைகள், திமுக காலரான்னா அதிமுக பிளேக், 2மே மக்களுக்கு தீயவை, இவை 2 இயக்கங்களுமே தோற்கடிக்கப்படணுன்ற நிலையை காமராஜர் எடுத்தார். அதெல்லாம் வந்து அது மாதிரி தான் அவருடைய அணுகுமுறை இருந்தது. எம்ஜிஆருக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் ஆதரவளிப்பதை காமராஜர் வருத்தப்பட்டார். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இப்படி மக்கள் இப்படி இரையாகி விடுகிறார்களே அப்படின்ற வேதனைப்பட்டார். 67 காமராஜரே தோத்தாரு. அந்த அளவுக்கு எப்படி திமுக வளர்ச்சி பெற்றாங்க? காமராஜர் தோல்வியடைகிற அளவுக்கு ஏன் ஒரு மோசமான தேர்தலாக காங்கிரஸ் 1964 அக்டோபர் 2 அவர் பதவி விலகி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக போயிட்டார். பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தார். பக்தவச்சலம் ஒரு நல்ல நிர்வாகி, இஸ் எ பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனால் அவருக்கும் மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இல்லை. இங்கே அவர் வந்து டெல்லிக்கு போன பிறகு இங்கே இயக்கம் வந்து கட்சி அமைப்பு பலகீனமாகிவிட்டது. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்கிற வலிமை உங்களுக்கு இல்லை. அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம், விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு, இந்த கலவரங்கள்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி மேலே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி விட்டது. அந்த தேர்தலில் என்ன நடந்ததுன்னா, விருதுநகரில் அவர் வந்து எதிர்த்து மாணவர் தலைவர் பே. சீனிவாசன் நின்னார். அப்போ காங்கிரஸில் காமராஜருக்கு ஆதரவாக இருந்த சாத்தூர் ராமசாமி நாயுடு என்பவர் தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் அந்த சாத்தூர் ராமசாமி நாயுடு சார்ந்த வாக்காளர்கள் அவங்க வந்து காமராஜருக்கு எதிராக வாக்களித்தாங்க. விருதுநகரில் உங்களுக்கு தெரியும்,
அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு. அதில் அவருக்கு பாதகமாக போய் அவர் தோத்துட்டார். தோற்ற போது கூட அவர் வந்து அது ஜனநாயகபூர்வமாக ஏற்றுக்கிட்டார். தோற்றப்போ 6 மாதத்துக்கு நான் வந்து திமுக ஆட்சியை விமர்சிக்க மாட்டேன், புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், நாம் நல்லபடியாக ஆட்சி நடத்திட்டு தான் சொன்னார். அதனால் 6 மாதம் அவர் விமர்சனம் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் விமர்சனத்தை ஆரம்பித்தார். 71 தேர்தல் ராஜாஜியும் காமராஜரும் கூட்டணி வச்சு அந்த தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. திமுக ஒரு மிக கடுமையான வெற்றி, அந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி கொடுத்தாங்க. அந்த காலத்தை எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? இல்லை, 1971 சட்டமன்ற தேர்தல் என்பது 1969 காங்கிரஸ் பிளவுக்கு பின்னால் வருது. ஓகே. அந்த 69 பிளவில் மட்டும் ஓகே இந்திரா காந்தியும் காமராஜரும் ஒன்றாக இருந்திருந்தால் 1971 தேர்தல் நடந்திருக்காது. அது 72ல் தான் வந்திருக்கும். ஆட்சியை கலைச்சிட்டு அவங்க தேர்தல் எதிர்கொள்றாங்க. ஆமா. அதனால 72ல் இந்திரா காந்தியும் காமராஜரும் ஒன்றாக இருந்திருந்தால் ஓகே என்னுடைய அரசியல் கணிப்புப்படி அன்றைக்கு நாங்கள் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கிடைத்திருக்கும். ஓகே. ஆனால் இவர்கள் இருவரும் பிரிந்ததுனால அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஒரு வருஷம் தேர்தலை முன்கூட்டியே நடத்த முடிவு செய்து 71ல் தேர்தலில் அவங்க அறிவிச்சிட்டாங்க. அறிவித்ததும் இந்த மன்னர் மானிய ஒழிப்பு, வங்கிகள் தேசியமயம், இப்படி முற்போக்கான திட்டங்களை அறிவித்து நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் அதை பயன்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களும் சட்டசபையை கலைத்துவிட்டு மக்களவை சட்டமன்ற தேர்தல் இரண்டையும் ஒன்றாக நடத்துவதுன்னு ஒரு முடிவு செய்தார் பாருங்க. அந்த முடிவு கலைஞர் அவர்கள் எடுத்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவு. அந்த முடிவு படி அன்றைக்கு இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருந்த அமோக ஆதரவு இருந்த நிலையில் திமுகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 1971 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்தாபன காங்கிரஸும் சுதந்திரா கட்சியும் கூட்டணி, ராஜாஜி காமராஜ் கூட்டணி. கடந்த கால அரசியலில் கடும் விரோத உணர்ச்சியோடு இருந்தவர்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். கடற்கரையில் இருவரும் பேசுகிற பிரம்மாண்டமான கூட்டம். அங்கே தான் வந்து திலகமிட்டார் காமராஜருக்கு. அந்த கூட்டம் 10 லட்சம் பேர் திரண்டிருந்தார்கள் இந்த காந்தி சிலைக்கு. அந்த கடற்கரையில் பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்தவர்களும் துக்ளக் ஆசிரியர் ஷோவுக்கு வருகிற கூட்டத்தை எல்லாம் பார்த்து காங்கிரஸுக்கு ஆதரவு, அதாவது ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு இருப்பதை பார்த்து எல்லா பத்திரிகைகளும் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் காமராஜர் முதலமைச்சராக போகிறார், காங்கிரஸ் ஆட்சி வரப்போகிறது என்கிற கணிப்புகளை வெளியிட்டார்கள். அன்றைக்கி வந்து தலைமைச் செயலாளராக இருந்த இபி ராயப்பா, தலைமை காவல்துறை அதிகாரி மகாதேவன் போன்றவர்கள்லாம் போய் காமராஜரை சந்திச்சுட்டாங்க ரிசல்ட் வர்றதுக்குள்ள, தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வர்றதுக்குள்ள. அது எல்லாருமே காமராஜர் வீட்டில் பெரும் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருது. அடுத்து திமுக தோற்க போகுது உறுதின்னு. ஆனால் தேர்தல் தீர்ப்பு வந்ததும் வந்து 184 சீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. 50 இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸ் 15 இடங்களில் ஜெயிச்சாங்க. 15 இடமாக குறைந்து விட்டது. மிகப்பெரிய தோல்வி, காமராஜருக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியை அவர் ஏற்றுக்கொண்டார். அதை ஒரு தடவை கடற்கரையில் காமராஜரை வைத்துக்கொண்டு குமரியானந்தன் பேசும்போது, இந்த தேர்தலில் காமராஜர் தோற்கவில்லை, கலக்கல் குலுக்கல் கெமிக்கல் தான் வெற்றி பெற்றது. ரஷ்யாவில் அச்சடிக்கப்பட்ட வாக்கு சீட்டுகள் ரசாயன மாற்றத்தின் காரணமாக காங்கிரஸுக்கு போட்ட வாக்குகள்லாம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக திமுகவுக்கு போயிட்டுன்னு பேசுனாரு. இன்னைக்கு ஈவிஎம் மாதிரியா? ஆமாம், பேசினார். உடனே காமராஜர், பா தோல்வின்னு ஒத்துக்கப்பா, இந்த மாதிரிலாம் பேசாத, தேர்தல் சிஸ்டத்தை பற்றி நம்பிக்கை இழக்கிற மாதிரி பேசக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அது மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, வேறு எதாவது பேசு அப்படின்னு கண்டிச்சார். ஓகே. இதையெல்லாம் நான் அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்து நான் இளமை காலத்தில் கேட்டிருக்கிறேன். ஆக காமராஜர் தோல்வியை தோல்வியாக ஏற்றுக்கொண்டவர், மிகப்பெரிய ஜனநாயகவாதி. அவர் வந்து இந்த மாநிலங்களுக்கான பிரச்சனை, இப்போ பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம், அதை பற்றி பேசுவதற்காக கோயம்புத்தூருக்கு போகிறார். கேரள முதலமைச்சர் வரார், இவர் வரார், 2 பேரும் பேசுகிறாங்க. எல்லா அதிகாரிகள்லாம் பேசிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சான்னு கேட்குறாங்க. முடிஞ்சிச்சு. உடனே கையெழுத்து போடுறாங்க, ஒப்பந்தம் முடியுது. அந்த ராமமூர்த்தி என்ற சீஃப் இன்ஜினியர் இரிகேஷன் அவர் சொல்கிறாரு, த பர்சனாலிட்டி ஆஃப் காமராஜ்
ஒர்க்குடு லைக் ஏ மிராக்கல் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அந்த பர்சனாலிட்டிக்கு, அந்த காமராஜர் என்ற பர்சனாலிட்டிக்கு அண்டை மாநில முதலமைச்சர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தில் பல நல்ல திட்டங்கள். அப்படி தான் பரம்பிக்குளம் ஆழியார் வந்தது. அப்படித்தான் வந்து அன்றைக்கி திருத்தணியா திருப்பதியான்ற பிரச்சனை, எல்லை பிரச்சனை, அதெல்லாம் சுமூகமாக சஞ்சீவ ரெட்டியோடு பேசி தீர்க்கப்பட்டது. மெட்ராஸ் மனதேன்னு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதையெல்லாம் வந்து இன்றைக்கி சென்னையோடு இணைத்து அன்றைக்கெல்லாம் இருந்தது. அன்றைக்கி சில பிரச்சனைகள் தேவிகுளம், பீர்மேடு போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட அது அங்கே வாக்கெடுப்பு நடந்தபோது அங்கே வந்து நமக்கு அதிக வாக்குகள் கிடைக்காதனால அந்த பகுதிகள் அங்கே போச்சே தவிர, அப்போ கூட காமராஜர் என்ன நினைத்தார், கேரளாவில் இருந்தால் என்ன, சென்னையில் இருந்தால் என்ன, அது இந்தியாவில் தானே இருக்குது அப்படின்ற பார்வை காமராஜர். அப்படிங்கிறது விட்டதுனால நம்முடைய தமிழ்நாட்டு உரிமை பறி போயிடுச்சு பேசுறாங்க அப்படின்னு இப்போ அதை வேற விதமாக பேசுகிறாங்க. இன்றைக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய உரிமைகளை அப்படி ஒன்றும் பறிச்சிட்டு இல்லை. அன்னைக்கு இருந்த அந்த தீர்வுகள் அப்படி இருந்ததை தவிர அவருடைய பார்வை ஒரு தேசிய பார்வையாக தான் இருந்தது. எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, இந்தியா அப்படின்னு தான் அவருடைய பார்வை. ஓகே சார். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் யார் தலைவராக இருந்தாலும் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறீங்க. இந்த அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை, அதில் நான் வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்தில் இருப்பதால் சில விஷயங்களை தெளிவாக நான் கூற விரும்புகிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காங்கிரஸ் இயக்கம் 1969க்கு பிறகு இந்திரா காந்தி தலைமைக்கு வந்த பிறகு அந்த இயக்கத்தினுடைய முதன்மை நோக்கம் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவது, மத்தியில் ஆட்சியை பிடிப்பது, அதுதான் அதனுடைய நோக்கம். அதற்கு ஏன்னா 72லேயே வந்துடுது, திமுக அதிமுக வந்தாச்சு. 72க்கு அப்புறம் 77லேயே வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வருது. எப்படி கூட்டணினா, மக்களவையில் எங்களுக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்க, சட்டமன்றத்தில் குறைந்த இடங்களை கொடுத்து தோழமை கட்சி என்கிற முத்திரை குத்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேர்தலுக்கு பிறகு நீங்கள் அதிமுக ஆட்சியை விமர்சிக்க முடியாது, தோழமையாக தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் அந்த கூட்டணி 77. 77க்கு பிறகு ஜனதா ஆட்சி வந்ததும் எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்க தயாராக இல்லை. ஏன்னா மொரார்ஜி தேசாய் அவரை அழைத்து சில கருத்து கூறியதும் இவர் கூட்டணியில் இருந்து பின்வாங்கிட்டார். அதனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லை, நாங்கள் தனியாக போட்டிட்டோம், அதிமுக தனியாக போட்டிட்டது. அதற்கு பிறகு வந்த தேர்தலில் வந்து நாங்கள் ஆதரவு கேட்டோம், எங்கள் தஞ்சாவூரில் இந்திரா காந்தி நிற்கிறதுக்கு. அதற்கு முதல்ல ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால் இந்திரா காந்தி போட்டியிடாமல் சிக்மங்களூரில் போய் போட்டிட்டாங்க. அப்போ சிங்காரவடிவேலு என்பவரை அதே அதிமுக ஆதரிச்சுது. அதனால் உறவுகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதும் அன்றைக்கி இருந்த நிலையில் என்ன ஆச்சுன்னா, 1980 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டோம். எந்த நெருக்கடி நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்ததோ, எந்த காங்கிரஸை விமர்சனம் செய்தார்களோ, மிசா கொடுமையெல்லாம் பேசினாலும் 80ல் கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்திரா காந்திக்கு புரிகிற மாதிரி, we don't want தமாஷா டெல்லி, we want a strong and stable government under the leadership of இந்திரா காந்தின்னு அந்த கடற்கரையில் பேசினார். ஆக அந்த 80ல் பார்லிமெண்ட்டில் நாங்கள் 39ல் 37 ஜெயித்தோம். ஆனால் அசம்பிளியில் வரும்போது இந்த 110 ஒரு ஈக்குவலாக அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து அன்றைக்கு இருந்த எம்பி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன் போன்றவர்கள்லாம் சரியாக ஒத்துழைக்காத காரணத்தினால அந்த தேர்தலில் என்னாச்சு, மறுபடியும் எம்ஜிஆர் வெற்றி பெற வேண்டியது. எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்ததை மக்கள் ஆதரவு கொடுக்கல. மீண்டும் எம்ஜிஆர் வந்தார், கலைஞர் முதலமைச்சராக வர முடியாத நிலை ஏற்பட்டது. ஆக 1984 போனால் மறுபடியும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி, 89ல் மறுபடியும் கூட்டணி, 91ல் ஜெயலலிதாவோட எங்களுக்கு கூட்டணி. ஆக ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலிலும் கூட்டணி வந்த பிறகு, சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் கூட்டணியில் ஆன பிறகு நீங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு பேச முடியாது. ஆனால் பேசுவதற்கான ஒரு தீவிர முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். எப்பன்னா, அதிமுக பிளவுபட்ட போது 1988 எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு இருக்கும்போது
அப்போ வந்து கடுமையாக வந்து 4 முனை போட்டி இருந்தது. அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து 13 முறை ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து மூலை முடுக்கெல்லாம் சென்று காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்தார். ராஜீவ்காந்தியோட சோனியா காந்தி வந்தாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் மூப்பனார் இருந்தார். சிதம்பரம் போன்றவர்கள்லாம் தீவிரமான பரப்புரை மேற்கொண்டார்கள். அன்னைக்கு வந்து அந்த தேர்தலில் தான் அந்த 20% வாக்குகளையும் 26 இடங்களையும் பெற்றோம். அதற்கு பிறகு உடனே 89 பிறகு 91 வந்துடுது. 91ல் ஏடிஎம்கே மறுபடியும் மக்களவை தேர்தல், அதில் அதிக இடங்களை பெறணும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கணும். அதுக்கு எங்களுக்கு ஒன்று திமுக ஆதரவு வேணும், ஒன்று அதிமுக ஆதரவு வேணும். அன்னைய நிலையத்தில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆதரவு எங்களுக்கு கொடுத்தாங்க. 27 இடங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் 66 இடங்கள். இந்த 27ல் தம்பிதுரைக்கு அவங்க சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஜெயலலிதா. ஆனால் தம்பிதுரை எங்கள் துணை சபாநாயகராக இருந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தவரின் காரணத்தினால ராஜீவ்காந்தி அவர்கள் காங்கிரஸின் தொகுதியை அவருக்கு கொடுத்து கரூர் தொகுதியில் போட்டியிட வச்சார். அந்த 27, 26 நாங்கள் நின்று 26லையும் வெற்றி பெற்றோம். 66 சட்டமன்ற தொகுதிகளில் 62 பேர் நாங்கள் வந்தோம். ஆக இந்த கூட்டணியினால் வந்து சட்டமன்ற மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடியதை தவிர காங்கிரஸ் கட்சி பலம் அடையலை. ஓகே, காரணம் கூட்டணியில் வெற்றி பெற்று விட்டுறலாம் என்று காங்கிரஸ் கட்சியினரும் போய் கடுமையாக கீழே போய் வேலை செய்வதில்லை, உழைப்பதில்லை. அதனால் கட்சி அடிப்படையில் வளரலை. ஆனால் கூட்டணி அரசியலில் நாங்கள் எண்ணிக்கை பெற்றோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த 3வது நிலையில் இருந்த காங்கிரஸ், அந்த விஜயகாந்த் கட்சி வந்த பிறகு, தேமுதிக வந்த பிறகு நாங்கள் 4வது நிலைக்கு தள்ளப்பட்டோம். அது கொஞ்சம் செல்வாக்காச்சு. அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸோடு யார் கூட்டணி வைக்கிறார்களோ, திமுகவோ அதிமுகவோ, அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை எங்களுக்கு 20% வாக்கு வங்கி இருந்தபோது அதுதான் நிலை. இன்றைக்கி கூட எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் வந்து தென் மாவட்டங்களில் கணிசமாக இருக்கிறோம். ஆனால் அந்த 20% வாக்கு வங்கி இப்போ இல்லை. அதை பலப்படுத்தணுன்ற முயற்சியில் தான் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம், காங்கிரஸை வலிமைப்படுத்துவோம் என்று சொன்னார். அதில் தவறு கிடையாது. இப்போ திமுகவும் காங்கிரஸும் தேர்தலில் கூட்டணி வச்சுருக்கோம். தேர்தல் முடிந்த பிறகு திமுக அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி அவர்கள் பேசுகிறார்கள். காங்கிரஸ் கட்சி தலைவர் காமராஜர் ஆட்சி முறை பற்றி பேசுகிறார். எங்கள் இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் கொள்கைகளை சொல்ல வேண்டும். எங்கள் தலைவர் காமராஜர் புகழ் விட வேண்டும். காமராஜருடைய ஆட்சி முறைன்னா என்னென்னு காங்கிரஸ் கட்சியினர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தான் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினாரே தவிர அதில் எந்த தவறும் கிடையாது. கூட்டணிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் திமுக தலைமை வந்து ஒரு அரசியல் இயக்கம் எப்படி செயல்படணும் என்பதை நன்கு அறிந்தவர் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் எங்கள் கூட்டணி பொதுவான நோக்கம் என்பது பாஜக எதிர்ப்பு. தமிழ்நாட்டிலே நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம். அவர்கள் இயக்கத்தை திமுக வளர்க்கிறது, எங்கள் இயக்கத்தை நாங்கள் வளர்க்கிறோம். அந்த முயற்சி தான் செல்வ பெருந்தகை மேற்கொண்டிருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து ஆரம்பித்து சமகால அரசியல் வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கோபிநாத்.